அங்க போயிட்டு பக்கத்துல வந்து சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நம்ம போறோம். இன்னொன்னு என்ன ஸ்பெஷல்னா, என்கிட்ட சில்லறை காசு இருக்கு. இந்த பாக்ஸ் ஃபுல்லா 10 ரூபா 5 ரூபா காயினா இருக்கு. இது ஃபுல்லா வந்து 1 ரூபா 2 ரூபா காயின் இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க கிடக்குற சில்லறை எல்லாத்தையும் தூக்கி போய் உண்டியல்ல போட்டுருவோம். அப்புறம் வந்து இப்ப கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சில்லறை கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு போய் நாங்க உண்டியல்ல போட்டுருவோம். அப்படியே போட்டு 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 ஒரு வருஷமா சேர்ந்த சில்லறை தான் இந்த சில்லறை. இங்க பாருங்க, ஒரு வருஷமா சேர்ந்த சில்லறை தான் இந்த சில்லறை. இப்ப நம்ம பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல போய் அது கொடுத்தோம் அப்படின்னா, மிச்சம் எங்கேயுமே இவ்வளவு சில்லறை வாங்க மாட்டாங்க. அங்க போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த சில்லறை கூட ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அங்கேயே வந்து ஏதாவது தேவைன்னா அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காசா கேட்டாலும் காசா கொடுப்பாங்க. இல்லைன்னா இதை வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட்ல போனோம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், அதனால அவங்களால காயின் எண்ண முடியாது. வீக்கிங் டேஸ்ல போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அஸ்வின் ஸ்கூலுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கிளம்பி ரெடியா இருக்கேன். ஸோ இப்போ இந்த காயின் எல்லாத்தையும் நான் பேக்ல போட்டுறேன். அப்படியே பாக்ஸோடயே வச்சிடறேன். இப்போ எங்க ஊர் ராமேஸ்வரத்துலலாம் இந்த 10 ரூபி காயின் வந்து செல்லாது. ஆனா சென்னை சிட்டியில செல்லும். ஸோ இப்போ 5 ருபீஸ், இந்த கவர் ஃபுல்லா 5 ருபீஸ் 10 ருபீஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் உள்ள வச்சிடுறேன். இந்த பக்கெட் வந்து 1 ரூபா 2 ரூபா காயின்ஸா இருக்கு. ஸோ அதையும் இப்போ நான் உள்ள வச்சு நான் எடுத்துட்டு போயிடுறேன். அங்க போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு மிஸ் என்ன சொல்ல போறாங்களோ அஸ்வின் சேட்டை பண்றான், ஏதாவது சொல்லுவாங்க மிஸ். சரி போவோம், போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே பாய். இந்த பேக்கை முட்டையை தூக்கிட்டு நான் இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்றத நான் வீடியோல முடிஞ்சா காட்டுறேன். அப்பா ரொம்ப கஷ்டம். ஆனா என்றதுக்கு எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் 2000 3000 கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அங்க போயிட்டு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு என்னன்னாங்க அதெல்லாத்தையும் நான் வீடியோல காட்டுறேன். உங்களாலையும் முடிஞ்சா அப்பப்ப கிடைக்கிற அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே செலவு பண்ணாம இந்த மாதிரி உண்டியல்ல போட்டு போட்டு வைங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா அது ஹெல்ப் ஆகும். சோ இந்த மாதிரி கூட நம்ம சேவ் பண்ணலாம் காசை. சோ நம்ம பண்றத பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க. என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க காயின் கிடைச்சாலும் சரி அவங்களோட ஆடிமா வீட்டுல இருந்தா தூக்கிட்டு வந்து இந்த உண்டியல்ல போட்டு வச்சிருவாங்க. நம்ம சேவ் பண்ணாதான் நம்ம பசங்களும் கண்டிப்பா சேவ் பண்ணுவாங்க. சோ ஓகே, அஸ்வின் ஸ்கூலுக்கு வந்தாச்சு, பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போறோம்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம். அவ்வளவுதான், நம்ம போயிட்டு வந்தாச்சு. அஸ்வின் ஸ்கூல்ல போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கையும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. மிஸ் நிறைய சொன்னாங்க, அதையும் காது குத்து கேட்டுட்டும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. அங்க நம்மளோட சேஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு காசா வாங்கிட்டு வந்தாச்சு. எவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னா 3701 ரூபாய் வந்துச்சு. ஸோ 3700 ரூபாயும் கையில கொடுத்துட்டாங்க. நான் வந்து தனியா பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா அதுக்கு தனியா வந்து நான் பே பண்ணிட்டேன். சும்மா ரொம்பலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணல. சும்மா இப்ப எமர்ஜென்சியா என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். பொருள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி பொறுமையா அப்படியே அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் 1 hour கிட்ட இருக்கும். நான் உள்ள கடைக்குள்ள போய் ஒரு 1/2 hour 45 minutes இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் அவங்க பொறுமையா வந்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயும் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப வந்திருந்தது. என்னன்னா ரொம்ப நாளாவே அங்க வந்து இந்த பேண்டு கிளிப்ஸ் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஸோ அங்கதான் ஃப்ரீயா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்ப வெளியில சரவணாக்கெல்லாம் போயிட்டா ரொம்ப கூட்டமா இருக்கும், நமக்கு கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு ரேண்டமா தான் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயா போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனா கொஞ்ச நாள் வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தது. இப்போ புதுசா வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா நீட்டா வச்சிருந்தாங்க.
ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சில திங்ஸ் மட்டும் வாங்கினேன். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். என்ன வாங்கினேன்னா கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அழகா இருக்குல்ல, இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கினேன். ப்ரைஸ் என்னன்னா 109. ஸோ இது நல்லா இருந்துச்சு, நல்லா மல்டி கலர்ல உள்ள இருந்துச்சு, கிரீன் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வாங்கினேன். சிங்கிள் பேங்க், எனக்கு வந்து சிங்கிள் பேங்க் போட தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிங்கிள் பேங்க் தான் நான் வாங்கினேன். நான் ரெண்டையும் சேர்த்து இப்படி போட்டுக்கலாம், நம்ம தேவையை பொறுத்து இப்படி ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த பேங்கிள் வாங்கினேன். இல்லாட்டா இந்த கையில ஒன்றும் அந்த கையில ஒன்றும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் என்ன வாங்கினேன், இந்த பேண்ட் ஒன்று வாங்கினேன். நல்ல புசு புசு புசுன்னு இருந்தது. ஸோ மேக்சிமம் வந்து பிளாக் கலர்ல பேண்ட் போட்டாதான் நமக்கு ஹேர்ல தெரியாது. சில சமயம் சில பேர் வந்து ஒயிட்டு கலர் கலராலாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பாக்குறதுக்கு நல்ல முசு முசுன்னு இருந்துச்சு. நம்ம எடுக்கும்போது முடியெல்லாம் அத்துக்கிட்டு வராது. இப்போ நான் போட்டிருக்க பேண்ட்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் இழுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், முடி வந்து அப்படியே கையோட வந்துடும். இந்த மாதிரி புசு புசுன்னு உள்ள பேண்ட் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கையோட அப்படியே அத்துட்டு வராது. முடி பாதி முடி கொட்டுறதே இந்த பேண்ட்ல இருந்து தான் கொட்டும். அப்படியே இழுக்கும் போது பாருங்களேன், போனி டெயில் தான் மேக்சிமம் நான் போனி டெயில் தான் போடுவேன். பெருசா ஹேர் ஸ்டைல் பண்ணவும் தெரியாது, பண்ணவும் மாட்டேன். இந்த போனி டெயில் மட்டும் தான் போட்டுப்பேன். ஸோ என்ன பண்ணுவோம்னா அந்த பேண்டை இழுக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே முடி அப்படியே கொய்யின்னு கொத்தா வந்துடும். ஸோ இந்த மாதிரி முசு முசுன்னு இருக்கிறத நம்ம போட்டோம்னா அப்படியே இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால அது வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று என்னமோ வாங்கிட்டு வந்தேனே, இன்னொன்று என்ன வாங்கிட்டு வந்தேன், நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். கீழே இந்த கரும்பு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கீழே வந்து அஸ்வந்தரியான் மேக்சிமம் கீழே தான் இருப்பாங்க. ஸோ அஸ்வந்தரியானுக்கும் கீழே வச்சுட்டு வந்துட்டேன். வேற என்ன வாங்கினேன், அஸ்வந்த் இன்னைக்கு உங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தேன். மிஸ் என்ன சொன்னாங்க, நீ என்ன ரொம்ப சேட்டை பண்றியா ஸ்கூல்ல, ஹோம்வொர்க் எழுத சொன்னா அழுகுறியா உட்காந்து, அம்மா கிட்ட போறேன்னு சொல்றியா? தூங்குறானா? எதுக்குடா தூங்குற ஸ்கூல்ல? தூக்கம் வந்துச்சு தூங்குறியா? அப்புறம் அந்த முசு முசுன்னு ரெண்டு வாங்கினேன். அப்புறம் என்னது இந்த கிளச்சர் வாங்கினேன். இது வந்து இதுவும் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணி போட்டோம்னா முடியெல்லாம் பெருசா அத்துக்காது. இந்த மாதிரி கிளச்சரும் நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் வந்து முடிய அத்துக்காது. இதை ஓபன் பண்ணிட்டு இப்ப நான் யூஸ் பண்றேன். இப்ப நான் அதை எடுக்கிறேன். நான் பொறுமையா தான் நான் எடுக்கிறேன். ஆனாலும் இதுல எப்படி கண்டிப்பா முடி வந்துடும். சோ இது என்ன பண்ணிடலாம்னா இப்படி புடிச்சிட்டு இதை நம்ம போட்டோம்னா அழகா இருக்கும். இந்த கன் வாங்கினேன். இந்த கன் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா அடிக்கடி எங்க வீட்டுல வந்து தீப்பெட்டி தொலைஞ்சு போயிருது. ஸோ அதுக்காக தான் இந்த லைட்ரு வாங்கினேன். உள்ளக்க வந்து கெரோசின் மாதிரி ஏதோ ஒரு லிக்விட் இருக்கு, அது என்ன பேருலாம் எனக்கு சரியா தெரியல. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிட்டு இது அப்படியே யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃப்ளேம் வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். கேண்டில் அதுக்கப்புறம் விளக்கேத்துறதுக்கு இதுக்கெல்லாம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வாங்கினேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அதனால நான் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 199 இதுல போட்டிருக்கு. ஸோ அங்க கிரேஸ்ல எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. நான் வேணா செக் பண்ணி சொல்றேன். கிளிப்பர் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ஸோ எவ்வளவு நாள் இது உழைக்குதுன்னு நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இது பார்த்துருக்கேன், நிறைய பேர் யூஸ் பண்ணி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பிளிப்கார்ட்ல வாங்குவேன், கீழே லிங்க் இருக்கு, அதில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா வந்து ஆன்லைன்ல வாங்குற ஐடியாலாம் எனக்கு எப்பயுமே கிடையாது. நான் எப்பயுமே வந்து கண்ணுல பார்ப்பேன், இப்படி யூஸ் பண்ணி பார்ப்பேன், பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வாங்குவேன்.
ஆன்லைன்ல பெருசா வாங்குறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு கிடைக்காதது வாங்கினாதான் உண்டு. ஸோ இப்போதான் இதை நான் பார்த்தேன் என் கண்ணில், அதனால ஸோ இது இப்போ நான் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட லிக்விட் வந்து நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த லிக்விட் வந்து நமக்கு காலியாக போயிடுச்சுன்னா நம்ம தனியாக வாங்கிக்கலாம், ஸோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உள்ளது என்ன லிக்விட்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு கெரோசினா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியே பேக் பண்ணி வச்சிடலாம். இது முக்கியமா வாங்கினது சேட்டை பண்ணும்போது இந்த இதை வச்சு அப்படியே சுட்டு விட்டோம்னா அப்படி நல்லா சுட்டுரும்ல, அதுக்காக நான் கிட்ட வாங்கி எழுத சொன்னா அழுகுறான். மிஸ் கிட்ட போய் நான் திட்டு வாங்கிட்டு வரேன், அழுக மாட்டேனா அப்படின்னு கிட்டக்கலாம். அதனால இதை வாங்கி வச்சிருக்கேன். சேட்டை பண்ணா இனிமே அடிக்கிறதெல்லாம் கிடையாது. இது அப்படியே வாங்கி இப்படி வச்சு இப்படி சுட்டு விட்டுருவோம் வாயில. அங்க இருந்து வரும்போது பெர்ரிஸ் வாங்கிட்டு வந்தேன். அஸ்வந்த் ரியானுக்கு ஸ்ட்ராபெரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து எல்லாருக்குமே தான் ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல. ஸ்ட்ராபெரினா எனக்கும் பிடிக்கும், அஸ்வந்துக்கும் ரொம்ப பிடிக்கும், ரியானுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனா கிரே சூப்பர் மார்க்கெட்ல நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி எவ்வளோன்னு கேட்டதுக்கு 50 rupees தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 2 பாக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனா விலை கம்மியா இருக்கு. நாங்க எப்ப ஸ்ட்ராபெரி கேட்டாலும் 80 rupees 100 rupees அப்படிதான் இருக்கும். ஸோ விலையும் கம்மியா இருந்தது, நல்லா பெருசு பெருசா இருந்தது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 பாக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நம்ம பண்ண போற கிராஃப்டுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடியா வச்சிருக்கோம். அஸ்வந்த் ரியான் ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ செலிப்ரேஷனுக்கு முன்னாடியே பொங்கல் கிராஃப்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த கிராஃப்டெல்லாம் பண்ண தெரியாது. ஸ்கூல் டேஸ்லேயும் பண்ணது கிடையாது, காலேஜ் டேஸ்லேயும் பண்ண தெரியாது. அப்படி ஏதாவது பண்ண சொன்னால் பண்ணாமல் போய் நின்று வெளியில் போய் கூட நிற்பேனே தவிர பண்ணிட்டு போக மாட்டேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஆனால் அந்த பொறுமையும் இல்லை, எனக்கு செய்யவும் தெரியாது, அதனால செஞ்சுட்டு போக மாட்டேன். ஆனால் அஸ்வந்த் ரியானுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா பசங்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்கல்ல, அப்போ நாங்கள் கொடுத்து விடலை அப்படின்னா எங்ககிட்ட வந்து சண்டை போடுவோம் அஸ்வந்தெல்லாம். ஏன் நீங்கள் எனக்கு கொடுக்கல, எல்லாரும் கொண்டுட்டு வந்திருக்காங்க, அவங்க அப்படி கொண்டு வந்தாங்க இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லுவான். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு செய்ய தெரியாது, ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ எங்களால் முடிஞ்சது எங்கள் நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஃபைனலி இதுதான் நாங்கள் செஞ்ச கிராஃப்ட். பின்னாடி இருக்கிறது வந்து பேக்ரவுண்டு, சன்லைட், மவுண்டைன், அதுக்கப்புறம் ஸ்கை எல்லாமே தெரியுற மாதிரி வச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து பொங்க பானை இல்லை, அதனால அஸ்வந்த் ரியான் கிளேல இருந்து ஒரு குட்டியாக ஒரு பானை செஞ்சேன். ஆனால் பானை சுத்தமாக வரவே இல்லை. என் ஹஸ்பண்ட் தயவு செய்து வச்சிடாத அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் வச்சேன். இருக்கு எங்களோட கிராஃப்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மண்ணுதான் இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் தான் செஞ்சேன். ஆமா சரிப்பா. ஆமாப்பா, எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஆமா ஆமா அது மாடு வந்து வாக்கிங் போயிருக்கு. அந்த மாடு தான் மேய போயிருக்காங்க. இதுதான் அஸ்வந்த் 90s கிட்ஸ் டாய்ஸ். பாத்தியா? எதுமா டாடி? அது வீடுப்பா. ஆமா, கதவு வீடு கதவு பூட்டிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க. அஸ்வந்தும் நானும் தான் ஸ்கூலுக்கு போனோம். ஏன்னா ரியானுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவன் ஸ்கூலுக்கு போகலை. அஸ்வந்த் ஆட்டோவில் வரும்போதெல்லாம் செக் பண்ணிகிட்டே வந்தான். ஏன்னா ஆட்டோ ஆடிக்கிட்டே இருந்தது, அதனால அங்கங்கே சில பெஃபிகால் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால அஸ்வந்த் செக் பண்ணிகிட்டே வந்தான் வரும்போது.
ஸ்கூலில் நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து காம்படிஷன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சில டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வீட் பொங்கல், அதுக்கப்புறம் மாலை கோர்க்கிறது, ரங்கோலி, அப்புறம் உரி அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில காம்படிஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பொங்கல் செஞ்சு கொண்டுட்டு போகலாம், இல்லைன்னா ரங்கோலி போடலாம், பூ கட்டலாம் அப்படின்ட்டு எதுலையாவது நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாகி போய்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் பொங்கல் செஞ்சு எடுத்துட்டேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வீடியோ செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதுதான் நான் செஞ்ச பொங்கல். நான் எப்படி ஸ்வீட் பொங்கல் செஞ்சேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தேன். 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டேன். ஏன்னா உப்பு வந்து ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். குக்கரில் வைக்கிறேன் அப்படின்றதுனால மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சேன். ஒரு 5 விசில் விட்டேன். ஏன்னா அப்போனா தான் நல்லா மசியும் அப்படின்றதுக்காக 5 விசில் விட்டேன். பக்கத்தில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா மசிச்சு விட்டுறணும். ஸோ அந்த சாதம் தெரியாத மாதிரி மசிச்சு விட்டுட்டு 3/4 டம்ளர் பால் விட்டுக்கிட்டேன். ஏன்னா ஓவராக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் 3/4 டம்ளர் பால் விட்டு எடுத்து வச்சுருந்த வெள்ளை பாகையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏலக்காய் வந்து நான் தட்டி போடலை, ஏன்னா அது சில சமயம் அங்கங்கே நிற்கும். ஸோ எங்கள் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் எப்பயுமே அப்படி போடுறதில்ல. அதனால கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டேன். கடைசியாக முந்திரி, கிறிஸ்மஸ் ரெண்டையும் வந்து நெய் ஊற்றி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதையும் வேக வச்சு பொங்கலோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ப்ரெசென்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளேல செஞ்ச ஒரு சாசர் வாங்கினேன். அது மேலே பால் இலையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், ஏன்னா என் ஆட்டோமேனுக்கு கால் பண்ணேன், நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோவும் கிடைக்கல, டிராஃபிக்கும் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு வேளை ரீச் ஆகிட்டேன். எங்களுக்கு கொடுத்துருந்த டைம் வந்து 10:30 to 11:30. இந்த டைத்துக்குள்ளே வந்து நம்ம மாலையும் கட்டணும், ரங்கோலியும் போடணும். நான் வந்து ஹெல்ப்புக்கு பக்கத்து வீட்டுக்கார தீப்தாக்காவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க பையனும் அங்கே தான் படிக்கிறான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கோலம் போட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கலர் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன். நான் மாலை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணேன். மித்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கோலம் போட்டு கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாலை கட்டுறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லாட்டாலும் சொல்லுங்க. இதுதான் நான் ப்ரெசென்ட் பண்ண பொங்கல். கார்த்தியாயினி ஸ்வீட் பொங்கல் அப்படின்னு எழுதியிருக்காங்களா. ஸோ இதுதான் நான் ப்ரெசென்ட் பண்ண பொங்கல். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே அப்படின்னு ஸ்பூன் வந்து மூங்கிலில் செஞ்ச ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நிறையா பேர் நிறையா விதமாக பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு சாக்லேட் பொங்கல், திணையில் செஞ்ச பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக பொங்கல் செஞ்சு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அச்சோ, நான் நினச்சேன் நம்ம மட்டும்தான் வழக்கம் போல் அது அரிசியும் வெல்லமும் போட்டு பொங்கல் செஞ்சு கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருந்தேன். இவங்களாம் ரியலாக வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி கொண்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணாங்க. என் பின்னாடி உட்காந்துருக்கவங்க தான் அஸ்வந்தோட கிளாஸ் டீச்சர். இவங்க தான் வந்து திணையில் செஞ்சு பொங்கல் கொண்டு வந்தாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க பொங்கல் கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க செஞ்ச ரெசிபியை வந்து ஒரு பேப்பரில் எழுதி பக்கத்தில் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொங்கலில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் சுவாதி மேம், இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். என் பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. உப்பு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். யாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறத கண்டுபிடிக்கல. ஆனால் இவங்க தான் வந்து பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. உரியடிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே வந்து நிறைய காம்படிஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால லாஸ்ட்டாக தான் உரியடி. இதெல்லாம் நாங்கள் கட்டின மாலை. அவங்கவுங்க பேருக்கு நேராக அவங்கவுங்க மாலையை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஊசி நூல் யூஸ் பண்ணி மாலை கோர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாருமே ஊசி நூல் யூஸ் பண்ணி தான் மாலை கட்டினாங்க. ஆனால் நான் மட்டும் இந்த நூலை வச்சு இந்த கோயிலெல்லாம் கட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி மாலை கட்டினேன். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் நான் கட்டின மாலை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்.
ஸோ நான் கலந்துக்கிட்ட காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் பாட் டெக்கரேஷன்லாம் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலும் ஓவர் ஆயிடுச்சு. அஸ்வந்தரியானும் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்ல அந்த கிராஃப்ட்டு. ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அஸ்வந்த் சொன்னால் நான் அந்த கவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நீங்கள் என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது. ரியானும் என்னையும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ நான் அதை வீடியோவே எடுத்துட்டேன். Baby, you give me ice and fire. You're giving me wings.